இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் ஒன்லி நிஃப்டி மட்டும் தான் ப்ளே பண்றாங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி ஆனதுனால பிரீமியம் அதிகமானதுனால எல்லாருமே வந்து நிஃப்டியை ட்ரேட் பண்றாங்க. பட் இந்த நிஃப்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத யாருமே யோசிக்கிறது இல்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு பாருங்களேன், யாருமே நிஃப்டி பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாருமே பேங்க் நிஃப்டி தான் பண்ணுவாங்க, இல்லனா சென்செக்ஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் எதுல வாலட்டாலிட்டி அதிகமா இருக்கோ, எதுல மூவ்மெண்ட் அதிகமா இருக்கோ அதுல போனா நம்ம வந்து சீக்கிரமா காசு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நிஃப்டியை மதிக்கவே மாட்டாங்க. இப்போ வேற வழியே இல்லாம எல்லாருமே நிஃப்டியை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிஃப்டியும் தாண்டி அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும், அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, அதுல இருக்கிற எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கறது ஏதாவது யோசிக்கிறீங்களா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நேரா வர வேண்டியது 50 ரூபாய் பிரீமியம்ல ஏதோ ஒரு பிரீமியத்தை வாங்க வேண்டியது, வாங்கிட்டு அது வெயிட் பண்ணி சாயங்காலத்துக்குள்ள அது 50 ரூபாயை கரைச்சி விட்டு இந்த வாரம் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து சொல்ல வேண்டியது. இல்லையா முதல் 4 நாள் நல்லா ப்ராஃபிட் பண்ண வேண்டியது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நேற்று கூட அப்படிதான் இருந்துச்சு. சுத்தமா காலையில இருந்து மூவ்மெண்டே கிடையாது. அந்த மூவ்மெண்ட் இல்லாத டைம்ல போயிட்டு ஆப்ஷனை வாங்கினீங்கன்னா பிரீமியம் கரையும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்னைக்கு ஆப்ஷன் பிரீமியம் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது எந்த ஸ்டாக்கால இன்னைக்கு நிஃப்டி ஏறுதுங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஸ்டாக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ண தெரியாம ஸ்டாக்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்காம நம்ம பண்ண முடியாது. யூஸ்வலா என்ன பண்றீங்க, டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் பாக்குறீங்களா அப்படின்னா இங்க வந்து 80% ஆஃப் தி பீப்புள் அதை பாக்குறதே கிடையாது. ஏன் டாப் கெய்னர் லிஸ்ட்ல இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்திருக்கு, ஏன் மத்தவங்க ஏன் வரல, இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நிஃப்டி மேல போகுமா இல்ல கீழே வருமா அப்படிங்கறத நம்பரை பேஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜெயிக்கலாம்.